கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரபலமான நடிகை சொல்லியிருக்காங்க. வயசு 30 கடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் எப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அந்த வகையில் நடிகர் கமலஹாசனுடைய மகளும் பிரபல நடிகையுமான ஸ்ருதிஹாசன் பேட்டியாளர்களோட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நடிகைகளை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு ஈஸியா மாறிடுறாங்க. அந்த வகையில கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதே வயசுல இருக்கிற ஆர்யா விசால்கெல்லாம் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஸ்ருதிஹாசன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசையே கிடையாது. எங்க அப்பா இப்ப அரசியல்ல வேற இருக்காரு. கல்யாணம் அப்படின்ற பேச்சுல அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தின் மேல நாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். இப்படி இருக்கிற ஸ்ருதிஹாசன் இங்கிலாந்தை சேர்ந்த நடிகரான மைக்கேல் கோர்ஸல்ல பல வருஷங்களா காதலிச்சுட்டு இருக்காங்க. அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்றத மறுக்கவும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்லயும் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பேட்டியாளர்கள் அப்பப்ப இந்த கேள்வி எழுப்பினாலும் அவங்க எனக்கு கல்யாணத்துல நாட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல 2020 கல்யாணம் பண்ணாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எமி ஜாக்சனை பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு. எமி ஜாக்சன் இங்கிலாந்து சேர்ந்த நடிகை. மதராஸ் பட்டினம் படம் மூலியமா தமிழ்ல கதாநாயகி அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து தங்க மகன் தெரி அப்படின்னு நிறைய படங்கள்ல நடிச்சு சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸாவும் வந்தாங்க. இப்ப கடைசியா 2.0 நடிச்சு பெரிய லெவல்ல ரீச் ஆகவும் செஞ்சாங்க. இதை தொடர்ந்து தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாவே பயங்கர பிரபலம் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொழிலதிபரான ஜார்ஜ் பொயண்டோ அப்படின்றவரை காதலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு இங்கிலாந்துல சொந்தமா நிறைய நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பல நாடுகள் சுற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாங்க. சமீபத்தில் எமி ஜாக்சன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நான் தாய்மை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் வீட்டு மாடியில போய் சத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னால என்னோட குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்கு, காத்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகாமலேயே எமி ஜாக்சன் இந்த மாதிரி கர்ப்பமானது ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. எல்லாருமே அவங்கள திட்டவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறாம எமி ஜாக்சன் அவங்க பாட்டுல இருக்காங்க. நான் கர்ப்பமா இருக்கிறது எனக்கு 6 வாரங்களா தெரியாது. ஆனா இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நான் கரெக்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் இந்தியா, இலங்கை, நியூயார்க்னு சுத்தி இருக்கேன். ஆனா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் என்னோட சேர்ந்து ஊரா சுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரம் என்னோட காதலரான ஜார்ஜை திருமணம் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்ன எமி ஜாக்சன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பொறுப்பா பாத்துக்கிறணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்பவே இருக்கு, நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஹாலிவுட் படங்களை ரெஃபரன்ஸா எடுத்து தமிழ் படங்களை எடுத்த காலம் போய் தமிழ் படத்தை ரெஃபரன்ஸா எடுத்து ஹாலிவுட் படங்கள் எடுத்த காலம் வந்துருச்சு. எவெஞ்சர்ஸ் அப்படின்னாலே இந்தியால அதுக்குன்னு ரசிகர் பட்டாளம் அதிகமா இருக்காங்க. இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இந்தியால தனியா ஸ்கெடியூல் போட்டு அந்த டீம் வருவாங்க. அந்த வகையில இப்போ எவெஞ்சர்ஸோட என்கேம் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்தியா வந்திருக்காங்க ஜோ ரசோ. இவர் மேடை பேச்சில் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் எடுக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதுல கிளைமேக்ஸ் காட்சிகள்ல ரொம்ப முக்கியமான சீன் வைக்க வேண்டியது இருந்தது. அதுல 2010 ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எந்திரன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளை ரெஃபரன்ஸா எடுத்து நாங்க செஞ்சோம். பல ரோபோக்கள் சேர்ந்து ஒரே ரோபோவா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு புதுமையா இருந்துச்சு. அதை நாங்க ரெஃபரன்ஸா எடுத்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு அதே மாதிரி நாங்க செய்யணும்னு நினைச்சு செஞ்சோம். ஆனா ஒரு சில காரணத்தினால டியூரேஷன் அதிகமா இருந்ததுனால எடிட்ல நாங்க தூக்கிட்டோம். சோ இந்திய படங்கள் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஜோ ரசோ. அதிகமான பொருட்செலவுல எடுக்கிற படம் அப்படின்னாலும் அது பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அது ஒரு தனி மரியாதை தான். அந்த மரியாதை நம்ம தமிழ் படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஸ்ருதிஹாசனை பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.